கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை இங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சார் இருங்க சார், சார் இருங்க சார், சார் இருங்க சார், கவனத்தாக இருக்கிறோம். விவசாயிகளுக்கு அவங்க குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் சொன்னாங்க. நீங்க 3500 ரூபாய் இல்ல, கொஞ்சமாவது கூட்டு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3500 ரூபாய் தரதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரும்புக்கு 4500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கூட கொடுக்காம எங்களுடைய வாழ்வாரத்தை எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட் உயர்த்தவில்லை, எங்களுக்கு பாதுகாக்கவில்லை. அதனால்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கைது பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். கைது பண்ணால் பரவாயில்ல, நாங்க ரிமாண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நாங்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஒரு 45 விவசாயிகள் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாம இந்த தமிழக முதல்வர் கட்டி படுத்த நிறைய வசனங்கள்லாம் பேசுறாரு. கண்டிப்பா விவசாயிகளுக்கு அவரு நல்லது பண்ணுவாருன்னு நாங்களும் எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம். ஆனா விவசாயிகளுக்கு அவர் எந்த ஓட்டு அவரு சொன்னபடி நடந்துக்கிறார். அதனாலதான் அவருடைய முதல்வர் ஒரே கருத்து விவசாயம் அவருக்கு ஓட்டு போட்டோம். நீங்க முதல்வர் இருக்காரு, அவர் சொன்னது போல தேர்தல் சொன்னது போல விவசாயிகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் வாழ வைக்க வேண்டும். அடுத்த பிறகு பிறந்த நான் விவசாய பிறகு சொன்ன முதல்வர் விவசாயிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். நாங்கள் விவசாயிகள் தள்ளுபடி போராடுவோம். அண்மை செய்தி. தவேக அரசை கண்டித்து சென்னையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காட்சிகளை பார்த்தோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சித்த தவேக அரசை கண்டித்து தலைமைச் செயலகத்தில் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம், அந்த இடத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கு? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தவேக அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்த வேண்டும். தவேக அரசு அவர்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய சங்கங்களை சார்ந்த விவசாயிகள் தற்போது தலைமைச் செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியின் போது தவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பயிர்க்கடனானது முழுமையாக அறிவிக்காமல் கண் துடைப்பிற்காக பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதாவது தவேக தேர்தல் அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை ஏற்று
விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், மேலும் விவசாயிகளுக்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும், அதாவது குவிய சாகுபடி போய்ச்சுள்ள காரணத்தினால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் அங்க காவல்துறையினர் அவர்களை துண்டுக்கட்டாக கைது செய்து இங்கிருந்து அழைத்து செல்கின்றனர். தாவேகா அரசின் தமிழ்நாடு அரசு அராஜகமாக செயல்படுவதாகவும் விவசாய விரோத போக்குடன் செயல்படுவதாகவும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்தனர்.